வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது பிரசிடென்சியோட தமிழ் மீனிங் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ பிரசிடென்சியோட தமிழ் மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் கலாம் சார். Presidency meaning the job of being a president or the period when someone is a president. அப்படின்னா தலைவர் பதவி அல்லது பதவிக்காலம். இதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று தலைவர் பதவி அல்லது பதவிக்காலம். இதை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்தியா 2020 was written before Kalam's presidency. இந்தியா 2020 புக்கை வந்து அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுதினார். ஸோ பிரசிடென்சி அப்படின்றது இந்த இடத்துல வந்து பதவிக்காலம். அதே மாதிரி இக்னைட்டட் மைண்ட் வாஸ் ரிட்டன் டியூரிங் ஹிஸ் பிரசிடென்சி. பிரசிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எழுதின புத்தகம் இக்னைட்டட் மைண்ட்ஸ். ஸோ பிரசிடென்சி அப்படின்றத சென்டென்ஸில் பார்த்துட்டோம். இந்தியா 2020 வாஸ் ரிட்டன் பிஃபோர் கலாம்ஸ் பிரசிடென்சி. இந்தியா 2020 புத்தகம் கலாம் பதவிக்காலத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. இக்னைட்டட் மைண்ட் என்ற புத்தகம் அவர் பதவிக்காலத்தில் இருக்கும்போது அல்லது குடியரசுத் தலைவராக இருக்கும்போது எழுதப்பட்டது. இந்த வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரசிடென்சியில் ப்ரிசைட் அப்படின்னா டு லீட் ஆர் டு பி இன் சார்ஜ் ஆஃப் எ ஃபார்மல் மீட்டிங் ஆர் செரிமோனி ஆர் ட்ரையல். ஒரு கலந்துரையாடல், கூட்டம் முதலியவற்றுக்கு பொறுப்பாயிரு, தலைமையேற்று வழிநடத்து. ஒரு மீட்டிங்கு அல்லது ஒரு விழா, இதுக்கு வந்து தலைமையேற்று நடத்துவாங்க இல்லையா, அதுதான் ப்ரிசைடுன்னு சொல்லுவாங்க. ப்ரிசைடிங் ஜட்ஜு, ஹீ இஸ் த ப்ரிசைடர் அப்படின்வாங்க. ஒரு தலைமையேற்று நடத்துபவர். ஒரு கலந்துரையாடல், அதான் மீட்டிங் அல்லது ஒரு விழாவுக்கு வந்து தலைமையேற்று நடத்துறது தான் ப்ரிசைடு. ஸோ ப்ரிசைடு அப்படின்னாலே அதில் ஒரு தலைமைத்துவம் வருது. பிரசிடெண்ட் அப்படின்னா தலைவர் பதவி. ஸோ ப்ரிசைடு, பிரசிடென்சி. அதே மாதிரி போஸ்ட் பிரசிடென்சி அப்படின்னா பதவி காலத்துக்கு அப்புறம். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் பதவி காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போய் மீட் பண்ணார். அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடான வேர்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். ஸோ பஞ்சாயத் பிரசிடெண்ட் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர். ஸோ ஒரே வேர்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேர்ட்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும் பாருங்கள். ப்ரிசைடு, பிரசிடென்சி, போஸ்ட் பிரசிடென்சி, பஞ்சாயத் பிரசிடெண்ட். ஸோ அது இப்போ இது பார்த்திங்கன்னா தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற புத்தகத்திலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு பேஜை தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அவர் நாட்டுப்புறத்தான்னு சொல்லி அவர் அப்துல் கலாம் அவர்களை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அதை வந்து அவர் புத்தகத்தில் எழுதியிருந்தார். ஸோ முடிஞ்சால் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜை படித்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வேர்டை வந்து எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய டேபிளில் அவருடைய நினைவு நாள் அப்போ நான் கேண்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணது. ஸோ இந்த பிக்சர் ஒரு 5-6 வருஷமாக என் கூடவே இருக்குது. ஸோ பிரசிடென்சி அப்படின்னா பதவிக்காலம் அல்லது அந்த பதவி, தலைவர் பதவி தான் பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது பிரசிடென்சியோட தமிழ் மீனிங் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ பிரசிடென்சியோட தமிழ் மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் கலாம் சார். Presidency meaning the job of being a president or the period when someone is a president. அப்படின்னா தலைவர் பதவி அல்லது பதவிக்காலம். இதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று தலைவர் பதவி அல்லது பதவிக்காலம். இதை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். India 2020 was written before Kalam's presidency.
இந்தியா 2020 புக்கை வந்து அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுதினார். ஸோ பிரசிடென்சி அப்படின்றது இந்த இடத்துல வந்து பதவிக்காலம். அதே மாதிரி இக்னைட்டட் மைண்ட் வாஸ் ரிட்டன் டியூரிங் ஹிஸ் பிரசிடென்சி. பிரசிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எழுதின புத்தகம் இக்னைட்டட் மைண்ட்ஸ். ஸோ பிரசிடென்சி அப்படின்றத சென்டென்ஸில் பார்த்துட்டோம். இந்தியா 2020 வாஸ் ரிட்டன் பிஃபோர் கலாம்ஸ் பிரசிடென்சி. இந்தியா 2020 புத்தகம் கலாம் பதவிக்காலத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. இக்னைட்டட் மைண்ட் என்ற புத்தகம் அவர் பதவிக்காலத்தில் இருக்கும்போது அல்லது குடியரசுத் தலைவராக இருக்கும்போது எழுதப்பட்டது. இந்த வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரசிடென்சியில் ப்ரிசைட் அப்படின்னா டு லீட் ஆர் டு பி இன் சார்ஜ் ஆஃப் எ ஃபார்மல் மீட்டிங் ஆர் செரிமோனி ஆர் ட்ரையல். ஒரு கலந்துரையாடல், கூட்டம் முதலியவற்றுக்கு பொறுப்பாயிரு, தலைமையேற்று வழிநடத்து. ஒரு மீட்டிங்கு அல்லது ஒரு விழா, இதுக்கு வந்து தலைமையேற்று நடத்துவாங்க இல்லையா, அதுதான் ப்ரிசைடுன்னு சொல்லுவாங்க. ப்ரிசைடிங் ஜட்ஜு, ஹீ இஸ் த ப்ரிசைடர் அப்படின்வாங்க. ஒரு தலைமையேற்று நடத்துபவர். ஒரு கலந்துரையாடல், அதான் மீட்டிங் அல்லது ஒரு விழாவுக்கு வந்து தலைமையேற்று நடத்துறது தான் ப்ரிசைடு. ஸோ ப்ரிசைடு அப்படின்னாலே அதில் ஒரு தலைமைத்துவம் வருது. பிரசிடெண்ட் அப்படின்னா தலைவர் பதவி. ஸோ ப்ரிசைடு, பிரசிடென்சி. அதே மாதிரி போஸ்ட் பிரசிடென்சி அப்படின்னா பதவி காலத்துக்கு அப்புறம். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் பதவி காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போய் மீட் பண்ணார். அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடான வேர்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். ஸோ பஞ்சாயத் பிரசிடெண்ட் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர். ஸோ ஒரே வேர்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேர்ட்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும் பாருங்கள். ப்ரிசைடு, பிரசிடென்சி, போஸ்ட் பிரசிடென்சி, பஞ்சாயத் பிரசிடெண்ட். ஸோ அது இப்போ இது பார்த்திங்கன்னா தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற புத்தகத்திலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு பேஜை தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அவர் நாட்டுப்புறத்தான்னு சொல்லி அவர் அப்துல் கலாம் அவர்களை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அதை வந்து அவர் புத்தகத்தில் எழுதியிருந்தார். ஸோ முடிஞ்சால் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜை படித்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வேர்டை வந்து எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய டேபிளில் அவருடைய நினைவு நாள் அப்போ நான் கேண்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணது. ஸோ இந்த பிக்சர் ஒரு 5-6 வருஷமாக என் கூடவே இருக்குது. ஸோ பிரசிடென்சி அப்படின்னா பதவிக்காலம் அல்லது அந்த பதவி, தலைவர் பதவி தான் பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.